கருவாயா நம்ம எல்லாம் சேர்த்து தியேட்டருக்கு போவோமாடா? கூட ரிலீஸ் ஆயிருக்காமே, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமாப்பா. வாங்க 4 பேர் போலாம். இப்படியே தினமும் மொசம் உட்காரதுக்கு போர் அடிக்கலையா? மாமா ஆமா மாமா, அமரன் படம் வந்திருக்காம்ல, அங்க இருக்கிறவங்க கூட இந்து ரெபேக்கா வர்கீஸாமோ அப்புறம் முகுந்தனாமா பேரு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, சென்டிமெண்டா இருக்குன்னு சொன்னாங்க மாமா. நம்மள போலவே ஜோடி போல. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பாத்துட்டு வந்துச்சு மாமா. நம்மள போலவே ஜோடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? ஏக்கா கோதக்கா, நீ வேற ஏக்கா, அந்த ஜோடி நல்லா தான் இருக்குது, ஆனா உங்களை போல இருக்குன்னு சொல்லாதீங்க. அந்த ஜோடி வேற மாதிரி நல்லா இருக்கு. அடடடா, அப்ப பேச்ச கொடுங்க. சரி வாங்க போய் கிளம்புவோம். சீக்கிரம் படத்துக்கு லேட் ஆயிருச்சுல்ல, மணி இப்பவே 6:15 ஒரு ஷோ இருக்குது. போயிட்டு வந்துருவோம். ஓடியாங்க எல்லாம் கிளம்புங்க, போங்க போங்க. சரி நானும் போய் கிளம்பிட்டு வந்துடுறேடா. கருவாய் மாமா, நீ போய் கிளம்ப வேண்டியதானே? நீ மட்டும் என்ன இப்படி உட்காந்துருக்குற? ஏன் கருவாச்சே, எதுக்கு போய் இதுக்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு? நான் தான் ஆல்ரெடி கிளம்பி தானே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் நான் குளிச்சுட்டு போட்டுக்கிட்டு வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்க, இந்த குட்டி கருவாய் பார்த்தேன்னா விட மாட்டேன். எங்கே போறேன்னு சொல்லிவிட்டு அவனும் கங்காராட்டம் தொக்கிக்கிட்டே வந்துடுவான் பார்த்துக்க. அதனால தான் கருவாச்சி போகல, இல்லைன்னா நான் குளிச்சு நீட்டாக கிளம்பியிருக்க மாட்டேனா? ஏமாம்மா, இல்லைன்னு மட்டும் நீ குளிச்சிருவியாக்கும்? நீ குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சோ? உன்னை பற்றி எனக்கு தெரியாதாக்கும். பாமாம்மா. ஐயா, இது என்ன கருமா? இது என்ன எப்படி வந்திருக்குது? அக்கா என்னது இது? முடியை வரிச்சு போட்டு வந்திருக்க? ஆமா, என்னது இது? இது கோதாவரி அக்காவா இல்ல வேற யாருமா? எதுக்குக்கா இந்த மாதிரி வந்திருக்கிற? இந்த ரெபேக்கா வர்கீஸ் பாத்துக்கோ. கோதாவரி அக்கா, நான் வந்தேன் வச்சுக்க, அவ்வளவுதான் பாத்துக்க. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. இப்படி கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ இந்த ரெபேக்கா வர்கீஸா? ஓஹோ, அந்த கெட்டப்ல வரேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டப்ல வந்திருக்கிறியாக்கா? அது மூஞ்சி வரே மத்தியா? ஆமா சேட்டா, இது என்னோட அக்காமாரோட ட்ரெஸ் சேட்டா. இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சேட்டா போட்டு வந்தேன். ஐயா, அந்த சேட்டா கிட்ட அடிச்சு புடியாம பாத்துக்க. என்ன நீ உன் மனசுக்குள்ள பெரிய இந்து ரெபேக்கா வர்கீஸ் நினைப்பாக்கோ? சேலையில ஆளுகளையும் பாரு. பரவாய் மாமா, இந்த அக்கா அருக்காணி கெட்டப்ல வந்துட்டு இந்து ரெபேக்கா வர்கீஸாமா, அது முடிய பாத்தியா? தொங்க போட்டு வந்திருக்குது. ஐயப்பா கருவாயா, நான் எப்படி இருக்கேன்? முகுந்தனோட கெட்டப்ல நான் எப்படி இருக்கேன்? முகுந்தன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பனியன்ல தானே பாப்பாரு. அதனாலதான் நான் இந்த மாதிரி பனியன் போட்டு வந்திருக்கிறேன் பாத்துக்க. எங்க 2 பேர்த்த ஜோடி இந்த ரெபேக்கா முகுந்தன் மாதிரியே இருக்குல்ல? உங்ககிட்ட கமெண்ட்ல கேட்க முடியாது. வாங்க கிளம்புவோம். நீங்க என்ன குரங்கு கூட்டம் மாதிரி எல்லாம் மொத்தமா உள்ள போயிட்டு இருக்கீங்க? டிக்கெட் வாங்குனீங்களா இல்லையாடா? டிக்கெட் வாங்க, நீங்க வாட்டுக்கு குரங்கு கூட்டம் மாதிரி உள்ள போறீங்க. ஆமா, இதெல்லாம் என்ன இந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்க உண்மையில படம் பார்க்க தான் வந்திருக்கீங்களா இல்ல பரதேசி வேஷம் போட்டு வந்திருக்கீங்களா? அந்த பொம்பளை தான் சொல்லாம தன்னை மனசுக்குள்ள என்னமோ ஒரு ஹீரோயின் மாதிரி நினைச்சிட்டு என்னத்தையோ ஒரு கோலத்தை போட்டு வந்திருக்குது. என்னதே படத்துக்கு டிக்கெட் வாங்கணுமா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்பதான் தெரியும். இங்க பாரு, ஒரு டிக்கெட் 150 ரூபா. போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போக செக் பண்ணிட்டு தான் அனுப்பி பாத்துக்கோங்க. டிக்கெட் வாங்க படம் பார்க்க போறீங்களாக்கோ? இங்க என்ன பழைய மாதிரி டிவில ஓட்டியா காட்டிக்கிட்டு இருக்க முடியும்? ஐயோ, இந்த குடிப்புக்காரனை இவ்வளவு ரேட்டு சொல்றியா? இவ்வளவு ரேட்டுக்கு நாங்க எங்க போறது? பேசாரு கொஞ்ச நாள் கழிச்சு டிவில போடுவாங்க, அதே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிற ஆளுகளை பாரு. இந்த கெட்ட போட என் மாமா கூட வந்து படம் பார்த்தா நல்லா இருக்கும்னு வந்தேன். இப்படி ஆகி போச்சு. தடியனே, இப்போதைக்கு காசு கூடு. அங்க ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா போட்டு ஷேர் பண்ணிக்குவோம். என்ன நீ ஷேர் பண்ற வள்ளல் எனக்கு தெரியாதாக்கும்? அதெல்லாம் வேணாம். பேசாட்டு வாங்க, டிவில பாடுறத பாத்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே டிவில போடுவாங்க. வா போவோம். ஐயோ தடியனே, நீ கெட்டப்லாம் போட்டுட்டு வந்துட்டு படம் பார்க்கலன்னா ரொம்ப வேஸ்டா போயிரும்னே. எல்லாம் உன்னை அசிங்கமா பார்ப்பாங்க பாத்துக்க. அதனால போய் நம்ம படத்தை பார்த்துருவோம். அங்க போய் கணக்கை பாத்துக்கலானே. நான் காசை கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத. குடிமே, இந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன், போறேன். இந்தாடா டிக்கெட்டு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கேன். பாரு, அதுக்கு முன்னாடி ஏதாவது வச்சிருக்கேன்னு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். எங்க திரும்ப ஏமா என்னம்மா என்னமா வச்சிருக்கிற? என்ன வச்சிருக்கிற? ஒழுங்கா மரியாதை சொல்லிடு பாத்துக்க. அப்புறம் லேடி செக்கப்பரை கூட்டு செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒழுங்கா என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிடு. ஐயோ, நான் எதுவும் கட்டிட்டு இல்லைங்க. மடியில பொறிகளை மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பாத்துக்கலாம்ல, அதுக்காக தான். அங்க இருக்க தீனி எம்பிட்டோ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை போட்டு வாயில போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவோம்ல, அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். பொறிகளை தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பொறிகளை வெளியே வச்சுட்டு போமா. உள்ள தியேட்டருக்குள்ளதான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும், வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா வச்சுட்டு போமா. என்ன எப்படின்னே படத்தை போடுவாங்க? எப்பா இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாதுனே. எவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்க, ஆச்சையா இருக்குது. ஏன் கருவையா, இந்த மாதிரிலாம் உட்காந்து நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல. என்னை கோதாவரியும் பார்த்துட்டு யாராவது இன்டர்வியூ எடுக்க வந்தா நல்லா இருக்கும்டா. ஏன் முகுந்தனும் ரெபேக்காவும் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஸ்கிரீனுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. எவன்டா உங்களை இப்படி உட்கார சொன்னா? இங்க சீட்டு தான் எதுக்கு கொடுத்துருக்காங்க? அங்க போய் உட்காருக்கா. இல்லை குடிமையே, எனக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்தா தான் கண்ணு தெரியும். தூரத்துல இருந்து உட்காந்து பார்த்தா கண்ணு தெரியாதுல. நான் இங்கேக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிறேன். அப்போதான் எனக்கு ஒன்று கண்ணு வெளாசமா தெரியும் பார்த்துக்க. இப்போ ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு வெளியே போகலன்னு வச்சுக்க. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க. நீங்கள் படம் பார்க்க வேணா, ஒன்றும் பார்க்க வேணாம். போகடா, அப்போ சீட்டில் உட்காருக்க போக. சரியான காட்டேரி கூட்டமாக இருக்கும் போல. வந்து நம்ம உசுரை வாங்கி தொலைக்கிறாங்க. போவே போல.
கோது இந்த படத்தை பார்த்ததுமே நான் ஆர்மியில சேரணும்னு ஆசை வந்துருச்சு கோது. சீக்கிரமே நானும் ஆர்மியில சேர்த்துக்க போறேன். என்னோட நாட்டுக்காக என் உயிரை பணைய வைக்க போறேன் கோது. எது இந்த வயசுல நீ ஆர்மியில சேர்றியா காணோம்னு? அது இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உன்னை சேர்க்கறாங்க ஆர்மியில. ஆளுகளை பாரு. ஐயா உனக்கு வயசு என்னாச்சு? 42 வயசு ஆகி போச்சு. இன்னமும் நீ என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் பாத்துக்க. ஏய் நிறுத்துடா, என் மாமாக்கு என்ன, என் மாமா கெட்டிக்காரன் பாத்துக்க. ஆர்மில போனாலும் சரி எதுல போனாலும் சரி நல்லா இருப்பான் பாத்துக்கவே. மாமா போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வா. கோது இப்பதானே படம் கொஞ்சம் போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் கோது, அதுக்கப்புறம் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். ஏய் மாமா பொரிகளை கொண்டு வந்ததே தூக்கி டஸ்ட்பின்ல போட சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லாம நான் எப்படி வந்து பாக்குறது? ஏதாவது தின்னுக்கிட்டே பார்த்தாதான் எனக்கு நல்லா இருக்கும். போ மாமா. ஏ கருவாய் மாமா, எனக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வா திங்கிறதுக்கு. அவங்கள பத்தியே கேக்குறாங்கன்னு. அத்தை தண்ணி பொம்பளைக்கு பசிக்கும் போது எனக்கு பசிக்காதா? எனக்கு போய் தான் வாங்கிட்டு வா மாமா. இல்ல கருவாய் மேல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய் வாங்கிட்டு வரியா? என்ன போ. கோது இந்த பாப்பு கண்ணு நல்லா சாப்பிடு. அங்க பாத்தியா எவ்வளவு செட்டிப்பட்டான சீனு? ஐயோ ஆமா ஆமா, அங்க பாத்தியா எவ்வளவு செட்டிப்பட்டான சீனு? கோதாவரிக்கா அழுகாத பாத்துக்கலாம், அழுகாத. அந்த பாப்பாடங்கிட்டு கொடுத்துட்டு அழுகக்கா. கராச்சி இப்படி இதுக்கு தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ இப்படி ஆயிப்போச்சு. கரவாச்சி படம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வந்தோம்னா கணக்கு கேப்பியா? சீக்கிரமா ஓடி போயிருவான். ஏய் படம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் போச்சு, இன்னும் என்னடா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க சோக கதையில சொல்லி இங்க அழுகிறதுக்கு இடமா? ஒழுங்கு வச்சு போறீங்களா இல்லையா? 1/2 மணி நேரம் ஆச்சு இங்கேயே உட்காந்துருக்கீங்க. குடிமி என்ன சொல்ற? படம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சா? ஐயோ இது தெரியாம இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தோம். ஆமா இங்க உட்காந்துருந்தால கருவாச்சி எங்க போனாங்க? ஓடி போயிட்டாங்களா? ஐயோ என் கணக்கு வாங்கணுமே, என்ன ஓட்டுறது தெரியல, வீட்டுக்கு ஓடி போயிட்டானே. இருக்கிற வாங்க விட மாட்டேடா, வர இரு. ஏய் அதெல்லாம் வெளியே போய் பாத்துக்கடா. ஆளுகளி மூஞ்சிகளி பாரு, எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க? போங்கடா முத. ஏய் 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க நாட்டுல? ஒழுங்கு மரியாதையா சொல்றியா இல்லையாடா? அது ஒண்ணுலடா குடிக்கிறவையா, போய் ஊசி போட்டு வரேன் பாத்துக்க. ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனாலதான் உனக்கும் உடம்பு முடியாம இருக்குன்னு சொல்லல. நீ வா 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு தடவை ஊசி போட்டு வந்துருவா. ஆமா குட்டி கருவாயினே கூட்டிட்டு போவாங்க. ஊசி போட்டு வந்தா தான் அடங்குவியா? வா. இல்ல எனக்கு ஊசிலாம் வேணாம். நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். போங்க. இல்ல குட்டி கருவாயா, எங்கல அண்ணன் எங்க? ஐயோ ஓடி வந்துட்டாடா. என் அண்ணனை தேடுறதுலாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி ஆனக்கால் பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டுட்டு வந்திருக்கிற லூச்சு பையிலே? இல்ல தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன், அதுக்காக இந்த பேட்டை போட்டு வந்திருக்கிறேன். உங்க அண்ணன் வந்தா மறக்காம என்கிட்ட சொல்லு. என்ன அந்த பையன் என்ன வரல போல இருக்குது. வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன். கருவாய் மயில எனக்கு தெரியாம தேட்டருக்குலாம் மோரியாக்கும். பொறு உன்னை என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கிறேன். வாங்க முட்டை 4 வகையான முட்டை மசாலா இருக்குதுமா. வாங்க முட்டை இருக்கு, வேணுமா? வாங்க. அடடா தடியனே வெரைட்டியான முட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கானே. நம்ம மட்டும் இப்ப போய் கேட்டோம்னா நேத்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு காசு கேட்பீங்க. எதுக்கு நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஐயோ இங்க பாருங்களே, நாங்க வந்திருக்குது. நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம்? எதுக்காக எங்க கிட்ட வந்திருக்கிற? ஐயோ எனக்கு பயமா இருக்குது. நாகத்தா நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம்? எதுக்காக எங்களை வீடு தேடி வந்திருக்கிற? இல்ல என்ன ஆச்சு தெரியலையே. ஐயோ ஆத்தா எந்த குறை வச்சிருந்தாலும் மன்னிச்சுக்க. எந்த குறை வச்சிருந்தாலும் சொல்லிருந்தாங்க, அதை செஞ்சு முடிச்சிடுறோம். என்ன பய பொத்துக்க பால் வாங்கி ஊத்துறேன்னு வேண்டி இருந்தீங்க, இன்ன வரைக்கும் ஊத்திருக்கியாடா? என் பொத்துக்க பால் வாங்கி ஊத்துனியாடா கருவாப்பையிலே? ஐயோ ஆமா அந்த வேண்டுதல் வச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஆத்தா நாளைக்கு வந்து உன் பொத்துல பால் ஊத்திடுறேன் ஆத்தா. இப்ப மன்னிச்சுக்க என்னைய. படுவாவேல எந்தெந்த விஷயத்துல குறையன்னு உனக்கு தெரியாதாத? நாகாத்தா புத்துக்குன்னு பால் ஊத்தாமி வந்திருக்கியால. ஐயோ ஆத்தா நான் எப்படியாவது ஊத்த சொல்லிடுறாத்தா. போ ஆத்தா. ஒழுங்கா அவனை புத்துக்க பாலை ஊத்த சொல்லு. அட கடவுளே, பாம்பு. ஐயோ என்ன பண்றது, பாம்பு விடுதே. கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பாத்துக்க. ஒழுங்கா எனக்கு பால் வாங்கி கொடு. நாளைக்கு மதியானம் கருவாயன் வீட்டுல பாலையும் முட்டையை கொடுத்துட்டு போயிரு, புரியுதா? நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா சரி. நான் நாளைக்கு கொண்டு வந்து பாலை கொண்டு போய் கருவாய் வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். மறக்காம உனக்கு 50 முட்டை வாங்கி கொடுத்துட்டு போடுறேன்னு. தயவு செஞ்சு கோச்சுக்காத, என்ன இது பண்ணிவிடாத. போமா அப்படி ஓரமா போயிரு. என்ன அந்த பயம் இருக்கட்டும், இன்னொரு தடவை என் முன்னாடி வராத. போ இங்க இருந்து போ. ஐயோ ஆத்தாடி, எம்மா எம்பா பெரிய பாம்பு வந்துருக்குது. அம்மா என்னது முரட்டுத்தனமான பாம்பா இருக்குது. ஐயோ என்னை விட்டுரு, என்ன இது பண்ணிடாதுமா.
அடே தடியாண்டி, உன்னைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா இங்க இருக்க முட்டையை நான் கொடுக்குறியா சாப்பிட்றதுக்கு? நீ மட்டும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன்னா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைன்னா இங்கே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். ஐயோ முடியவே முடியாது. நான் கடையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் கடை நல்லா போயிட்டு இருக்குது. இதுல இருக்க ஒரு பொருள் கூட உனக்கு கொடுக்க முடியாது. வேணா ஒரு முட்டை கொடுக்குறேன், சாப்பிட்டு போ. ஒரு முட்டை எதுக்கு பத்தும்? அதை நீயே சாப்பிட்டுக்க. உனக்கு இப்ப நான் கொத்த போறேன். நீ கொத்தினாதான் ஏன் வலிக்கு வருவேன். ஐயோ வேலை நீ விட்டுரு. பாப்பே நீ விட்டுரு. ஐயோ கொத்த போதே கொத்திருச்சு. அவ்வளவுதான்டா, என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டேன். ஐயோ சொர்க்கத்துக்கு போயிட்டோமா? ஐயோ. அட கடவுளே, இந்த பையன் என்ன ரோட்டை படுத்து தூக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு வேற வேலையே இருக்காது போல. ரோட்ல தான் தூங்குறதுக்கு இடமா இல்ல தடிப்பையில எந்திரி. அட நீயாமா, சொர்க்கத்திலயும் நம்ம சந்தரிச்சிருக்கோம் பாத்தியா? ஒன்னும் பயப்படாத. நான் உனக்கு துணையா நான் இருக்கேன், எனக்கு துணையா நீ இரு. இங்கேயாச்சும் நம்ம ஒன்னா இருப்போம். என்ன பூமியில காதல் பண்றேன் சொன்னியே, கடவுளோட எடுத்து எனக்கு துணையா நீதான் வரணும்னு என் கோதை விட்டு அதான் மனசு கஷ்டமா இருக்கு. எங்கேயும் உன்னை பிரிச்சு நரகத்துக்கு போட்டுற போறாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்குதுமா. இல்லை உனக்கு மெண்டல் கிட்டல் பிடிச்சிருச்சா? நீ பூமியில தான் இருக்குதா? என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குற. இதுல என்ன வேற சொல்லிட்டு இருக்கானே, நான் நரகத்துக்கு போயிருந்தேன். பேச்சாம இது போறியா இல்லையால? எப்பா அவனை எழுப்புனதுக்கு எனக்கு வந்து சாப்ப விட்டுக்கிட்டு கிடக்குறியா? அட நான் உயிரோட இருக்கிறேனா? அட எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்குது. நான் கூட இந்த நாகப்பாம்பி நீ கொத்திருச்சோன்னு நினைச்சேன். நல்ல வேலையா போச்சு. நான் உயிரோட இருக்கேன். அது வந்த வயதுக்கு முட்டையை தின்னுபிட்டு போயிருச்சு போல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.